வணக்கம் அன்பா. நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறேன். இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற நண்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகளின் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்லா கவனிச்சு பாருங்கள். ஒரு மிகப்பெரிய வெற்றிக்காக டிராவல் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. ஆனால் ஒரு சின்ன சின்ன யோசனைகள், சின்ன சின்ன பாரங்கள், சின்ன சின்ன சுமைகள், விசேஷமாக சின்ன சின்ன கவலைகள் இருக்குதுங்களே, அது உங்களுடைய கனவுகளை நிறுத்தி விடும். சின்ன சின்ன கவலை தான் நம்ம படுவோம். ஒரு சின்னதாக சார் பலவீனம் பார்க்கலாம், சார் இப்படி இருக்குது, பொருளாதாரத்தில் நெருக்கடி இருக்கலாம், வியாபாரங்கள், பிஸ்னஸ், தொழிலில், வேலைகள், எஜுகேஷன், வாழ்க்கையில், தனிப்பட்ட விதத்தில், ஊழியங்களில் சின்ன சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ், சின்ன சின்ன ஒரு கவலமாக இருக்குங்க. அது சின்ன சின்ன கவலமாக தான் என்னவும் அது பெருசாக என்ன ஆகுது என்றால் அது பெரிய கனவுகளை உங்களை தொடர்ந்து கனவு காணாதபடி லாக் ஆகிவிடும். அந்த சின்ன சின்ன டென்ஷன் தான் மிகப்பெரிய எமோஷன்களையும் ஆத்திரத்தையும் கோபத்தையும் வரவைக்கும். அதனால் எதெல்லாம் சின்ன சின்ன கவலையாக இருக்கதோ அடுத்தது அதை ட்ராவல் பண்ண விடாதீங்க, அதை ரிமூவ் பண்ணி விடுங்க. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். விசேஷமாக என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை கவலை ஆட்கொண்டு கொண்டிருக்கலாம், இதை செய்ய முடியாது, இது வராது என்று சொல்லி பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் என்னை பலப்படுத்துகிற ஒருவர் இருக்கிறார். அதனால என்னால் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் செய்து முடிக்க முடியும். அதனால சின்ன சின்ன கவலை என்று நினைக்காதீங்க, அது தூக்கி குப்பையில் போடுங்க. ஆனால் சின்ன சின்ன கவலைகள் டிராவல் பண்ணாதீங்க, உங்கள் கனவுகளை சிதறடித்திடும். ஆனால் பெரிய பெரிய காரியத்தை சிந்திங்க. அது என்னென்றால் என்னை பலப்படுத்த ஒருவர், அவர் என் கூட இருக்கிறார், என் பட்சத்தில் இருக்கிறார். அதில் என்னால் எல்லாம் செய்து முடிக்க முடியும் என்று எண்ணுங்கள். உங்கள் கனவுகள் நினைவாக மாறும். அதன் பிறகு என்னங்க, ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ரவி, பெரியபாளையம்.